சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா ரியத்துலேருந்துங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும். என்னப்பா சிரிப்பாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சிரிப்பு தான் சந்தோஷமானது. என்ன பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். சவுதி அரேபியாவின் தலைநகரமான ரியாத்தில் இப்போ ரியாத்து மெட்ரோங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்களோட பயன்பாட்டுக்கு அது வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கடந்த மாதம், அதாவது 27ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்டேஷன் வேலை முடிஞ்சு அது பயன்பாட்டுக்கு போயிடுச்சு. மக்களுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோதனை ஓட்டம் முடிஞ்சு அதிலே வெற்றி பெற்று இப்போ நம்ம சவுதி அரேபியா தலைநகரமான ரியாத்தில் மெட்ரோ ஸ்டேஷனுங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குங்க. இதில் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும், அதே நேரத்தில் வருத்தம் இருக்கும். என்னென்ன வருத்தம் என்னென்ன சந்தோஷங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோங்கிறது ஒரு சில இடத்துல அதுவும் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே மட்டும்தான் பயணம். இந்த மெட்ரோ ரயில்வே பாதைன்னு பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே மட்டும்தான் வரும், அவுட்டரில் வராது. நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்கன்னா அது மேக்ஸிமம் உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்டேஷன் இருக்குது, எந்தெந்த ஏரியாவுக்கும் இந்த ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, அது எத்தனாவது ஸ்டாப்பு, நம்ம எந்த இடத்துல ஏறினோம்னா எந்த ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும், அதுலேருந்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம போகணும், நம்ம ரூமுக்கு போகக்கூடியதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். மெட்ரோ அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி ஒரே ட்ராக்குங்கிறது வராது. மெட்ரோ பொறுத்தவரை ஒரு ட்ராக் வராது. இந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி தான் அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம மாறக்கூடிய சூழ்நிலையும் வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு மாறும்போது அது எந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி தான் நம்ம அந்த ஸ்டாப்புக்கு நம்ம போக முடியுங்கிறதுலாம் இருக்குது. இது கரெக்டான மொத்தம் ஒரு 3 லாங்குவேஜில் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அரபி கொடுத்துருவாங்க, 2வது இங்கிலீஷ் கொடுத்துருவாங்க, 3 உருது கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த ஒரு 3 லாங்குவேஜில் தான் இருக்கும். அதிகப்படியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷுங்கிறது அது பேசிக் தான். அது எல்லாருமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். எந்த லாங்குவேஜில் போய்கிட்டு இருக்குது, இங்கிலீஷில் போணுச்சுன்னா அடுத்த ஸ்டேஷனுங்கிறது கண்டிப்பாக அவங்க அப்டேட் வாய்ஸ் ரெக்கார்டிங் வரும், அப்டேட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் ரியாத்தில் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காண்டியே இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன், முக்கியமான ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் டிராஃபிக்கில் ஓட்டிக்கிற ரியாத்துக்குள்ள டிராஃபிக்கை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். அந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் காருங்கிறது குறைஞ்சி எல்லாருமே அதிக தூரமான பயணிக்க போகக்கூடிய வேலையெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா. அதாவது காலேஜ் வெகு தூரத்தில் போகக்கூடியவங்களாம் இருக்காங்க, காலேஜ் போகக்கூடியவங்க, ஆஃபீஸுக்கு போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க காரை பயன்படுத்தும் போது டிராஃபிக் ஆகிக்கும். இப்போ இந்த ரியாத்து மெட்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் அதில் கம்பல்சரி டிராஃபிக் குறைஞ்சிரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எல்லா வழித்தடங்களும் கிடையாது, முக்கியமான ஒரு வழித்தடங்களில் தான் இருக்கும். அந்த வழித்தடங்களில் அடுத்தடுத்து நமக்கு ஸ்டேஷன் பிரிஞ்சு வரும். இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. டிரைவருக்கு வேலைங்கிறது கம்மியாயிரும்.